அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகள் படி இன்னைக்கான ஜோதிட கணிப்பை நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு நவம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது விதி தலைகீழாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த நேரம் அமைய பெற்றிருக்கிறதாக அவங்க கணித்து சொல்லியிருக்காங்க. பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகள் அப்படின்றதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில், உலகளாவிய மக்கள் மத்தியில் ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் நிலவி வரக்கூடிய பட்சத்தில் தற்போது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 5000 வருடத்திற்கான கணிப்புகளை ஜோதிட ரீதியாகவும் உலக நிகழ்வுகளாகட்டும் கணித்து ஒரு குறிப்பில் எழுதி வைத்திருக்காங்க. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த நவம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றத்தின் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய ஒரு காலமாகவே இருக்குங்க. பாராட்டும் புகழும் அதிகரிக்க செய்யும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. தெய்வீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் தேடி சென்று பார்க்க நினைத்த நண்பர்கள் ஒருவர் தங்களை தேடியும் வரலாம். உத்தியோக முயற்சிகள் கைகூட ஆரம்பிக்கும். புதிய தொழில் கூடிய முயற்சி வெற்றி தரக்கூடிய வகையில் இருக்கிறது. வெளிவட்டார தொடர்பு விரிவடையுங்க. வீடு மனை வாங்க போட்ட திட்டங்கள் கைகூடலாம். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோக நலன் கருதி பயணம் ஒன்று மேற்கொள்வீங்க. வருமானம் திருப்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. பயணங்கள் பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் தங்களுக்கு வரலாம். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைவாங்க. நம்பி வந்தவர்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு காலகட்டம். கௌரவம் அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும். தொழில் வளர்ச்சியில இருந்த குறுக்கீடு அகல ஆரம்பிக்கும். வருமானம் ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வு நிலை அகலுங்க. அதே மாதிரி பிள்ளைகள் குடும்ப பொறுப்புணர்ந்து செயல்படவும் ஆரம்பிச்சிடுவாங்க. தொழில் கூட்டாளிகள் இணக்கத்துடன் நடந்து கொள்வாங்க. வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கிறது. உத்தியோகத்தில் புதிய நிறுவனங்களில் இருந்த அழைப்புகளும் வரலாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கப்பெறுவீங்க. பொது வாழ்வில் புகழ் அதிகரிக்க செய்யும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மனக்குழப்பம் அகலும். பொருளாதார விருத்தி ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீங்க. உத்தியோக மாற்றம் பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வளர்ச்சியும் உண்டு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளை வழங்குவாங்க. யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயங்கள் கிடைக்காது. இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது குறை சுமத்தவும் செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலம் பல விஷயங்களுக்கு எதிர்பார்ப்புகள், அதாவது நீங்கள் நினைச்சபடி நடக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி காணப்படும். அப்படிங்கிறதுனால எதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது அவசியம். நினைச்சபடி நடக்கலை அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதற்கு உண்டான வேலைகளையும் நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வாகன பயணங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள்
பெண்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிஸ்னஸ் யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில் ஒற்றுமை விறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒற்றுமை விறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் தழைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதிலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமாகவே இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரலாம். உத்தியோகத்தில் தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி பேசுவாங்க. வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்தில் தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க. பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் போகலாம். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தை பற்றிய கவலைகள் போகலாம். புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். செலவுகள் கட்டுக்கணங்காமல் போகும். திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம். இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வணிகர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க. அலுவலகத்தில் புதிய சவால்களை சந்தித்தாலும் அவற்றை தைரியமாக எதிர்கொள்வீங்க. அதே நேரம் நிதிநிலை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களின் நீண்ட கால முயற்சிகள் நல்ல பலனை தரும். அலுவலகத்தில் தங்களினுடைய செயல்திறன் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக
இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை அமைதியாகத்தாங்க இருக்கும். ஆனால் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எதிர்காலத்தில் உதவியாகவே இருப்பாங்க. இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை சீராக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைனா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க.